இங்க ஒருத்தர் ரெஸ்டாரண்ட்ல இருக்க ஒரு டேபிள் கடியில போயிட்டு ஒளிஞ்சுப்பாரு. எதனாலனா இப்ப இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த டேபிள் தான் புக் பண்ணியிருப்பா. இந்த டேபிள்ல தான் சாப்பிடறதுக்கும் வரப்போறா. அதனால அவள சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவரும் போயிட்டு ஒளிஞ்சிட்டு இருப்பாரு. ஆனா பார்த்தா இப்ப அந்த பொண்ணு அவங்க அம்மா கூட வந்திருக்கா. அதனால இப்ப அவராலையும் வெளியே வர முடியாது. உள்ளேயே தான் உட்காந்துருப்பாரு. இந்த பொண்ணு உட்கார்ந்ததுக்கு அப்புறமா கீழே ஏதோ நிழல் மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் இப்படி துணியெல்லாம் தூக்கிட்டு பார்த்தா அவர் தான் உள்ள உட்காந்துருக்காரு. சத்தம் போடாத, நான் இங்கேயே சைலண்டா இருக்கேன், நீங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நான் எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப இவங்க எல்லாம் குடும்பமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இவருக்கு ரொம்ப பசியா இருக்கும், ரொம்ப போர் வேற அடிக்குது, ஏன்னா போனையே யூஸ் பண்ண முடியல. அதனால இப்ப இந்த பொண்ணு வந்து ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து கொடுத்திருப்பாளா. அவங்க அம்மா வந்து சிக்கன் சாப்பிட்டியா, அதுக்குள்ள சாப்பிட்டுட்டியா, எலும்பு எங்க, எலும்பையும் சேர்த்து சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நான் சேர்த்தெல்லாம் சாப்பிட்டதோ கீழே விழுந்துருச்சு எடுக்கிறேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட இருந்து அந்த எலும்பு பீஸ் மட்டும் வாங்கி அந்த பொண்ணு எடுத்துட்டு போயிட்டு தட்டுல போட்டுருவா. கடகடன் சாப்பிட்டதுனால இப்ப இவருக்கு என்னமோ ஒரு மாதிரி அடைச்சிக்கிட்ட மாதிரி ஆகிடும், ரொம்ப வயிறு வலிக்குது. அதனால ஃபாஸ்டா நீங்க எல்லாம் சாப்பிட்டது போதும், சீக்கிரமா கிளம்புங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா அம்மாவா அனுப்பி வச்சிருவா. எப்படியா அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க, இப்ப நீ வெளியே வரலாம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாளா. அவரும் வெளியே வருவாரு. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு அவரை கீழே ஒளிச்சு வச்சிருந்திருப்பா. ஆனா அவங்க அம்மா நான் போனை மறந்துட்டு போயிட்டேன் அப்படின்ட்டு மறுபடியும் உள்ள வந்திருப்பாங்க. இவ்வளவு நேரமா அவர் பாடுபட்டு கீழே ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பாரு. இவங்க வர ரொம்ப ஸ்லோவா சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. 1 மணி நேரம் மேல உள்ள இருந்திருப்பாரு. அவ்வளவும் வீணா போயிருச்சு. ஏன்னா அவங்க அம்மா வந்து எல்லாத்தையும் பாத்துருவாங்க.